வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் நம்ம சாம்பிளிங் டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்கியூனஸ் அண்ட் கட்டாசஸ் இதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஸ்கியூனஸ்னால் நீங்கள் ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் கட்டாசஸ்னால் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ நம்ம கட்டாசஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கட்டாசஸ்னால் நம்ம சொன்னோம் ஹெவி டெயில்டாக இருக்கா, லைட் டெயில்டாக இருக்கா. ஸோ ஹெவி டெயில்னால் உங்களோட கட்டாசஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட பீக் வந்து மேலே இருக்க போகுது. ஓகேங்களா? இதுவே வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதை பிளாட்டி கர்டாசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து உங்களோட வேல்யூ வந்து லெஸ் தென் 3 இருக்க போகுது. இஃப் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 3 அந்த மெசோகர்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ தி டேட்டா கேன் பி ஹெவி டெயில்டாக இருக்கலாம் அண்ட் த பீக் கேன் பி ஃப்ளாட்டராக இருக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் பஞ்சிங் த டிஸ்ட்ரிபியூஷன் லைன். ஸோ அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் பிளாட்டி கர்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிளாட்டி கர்டிக் தான் நம்ம நெகட்டிவ் கர்டாசஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லைட் டெயில்ட், த டாப் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் லைக் புல்லிங் அப் அப்படி மேலே இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் கர்டாசஸ், அது லெப்டோகர்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெப்டோகர்டிக் தான் மேலே இருக்கும், கீழே இருக்கிறது தான் பிளாட்டி கர்டிக், நடுவில் இருக்கிறது தான் மெசோகர்டிக். ஸோ எல்எம்பி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கர்டாசஸ் நடுவில் ஈக்குவல் டு 3, மேலே வந்து கிரேட்டர் தென் 3, கீழே வந்து லெஸ் தென் 3. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் கர்டாஸ்னால் எனி திங் விச் இஸ் கிரேட்டர் தென் 3னா மேலே இருக்க போகுது. ஸோ இப்போ என்னென்னா ஸ்கியூனஸ் அண்ட் கர்டாசஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஸ்ப்ரெட் அந்த ஹைட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷனை சொல்ல போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட்டு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஸ்கியூனஸ். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதான் வந்து கர்டாசஸ். இதுதான் நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஸ்கியூனஸ் இஸ் யூஸ் டு denote the horizontal pull on the data. It tells you how the data is spread out. So kurtosis is used to find the vertical pull of the data or the peak ஓட height. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்கியூனஸ் அண்ட் கர்டாசஸ். ஸோ இது வந்து இவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் போதும். இது டேட்டா நம்ம அந்த கிராஃப்லேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் போகிறோம். ஸோ அக்கௌண்டிங்னா நம்ம பேசிக் அக்கௌண்ட்ஸ்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது. அகெயின் இட்ஸ் அது அக்கௌண்டன்சி தான் அதை பண்ண போகிறாங்க. அது கான்செப்ட்ஸு, சில இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன்ஸு, சில பேசிக் ஃபார்மேட்ஸு இதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு ஏஐசிபிஏ அக்கௌண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர். இது 3 தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது மாதிரி எல்லா பிஸ்னஸுமே அக்கௌண்ட்ஸில் தானே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து டேட்டா அவங்களோட மொத்த பிஸ்னஸோட வேல்யூ ஒரு வருஷம் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அக்கௌண்டன்சியோட மேஜர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க அண்ட் சம்மரைஸ் பண்ண போகிறாங்க இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி or money's worth. Okay, the transactions and events which are in the past of financial character and interpreting the results of thereof. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த வருஷத்தோட டேட்டா என்ன, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, உங்களோட ரிசீவபிள்ஸ் என்ன, உங்கள் பேமெண்ட்ஸ் என்ன, இந்த வருஷத்தோட உங்களோட அக்கௌண்ட் அண்ட் வேல்யூ என்ன, உங்களோட அசெட் வேல்யூ, லயபிலிட்டிஸ், உங்களோட க்ளோசிங் ஸ்டாக், இது எல்லா பற்றியான டேட்டா உங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து அக்கௌண்டன்சியோட மேஜர் வேலையே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அக்கௌண்டன்சி நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து they are going to maintain the record of the business. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னென்னு அவங்க கேல்குலேட் பண்ண போகிறாங்க. டெபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு அதை டிபெக்ட் பண்ண போகுது. அண்ட் மேக்கிங் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு வேரியஸ் குரூப்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வேரியஸ் குரூப்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கான்செப்ட்ஸ் வேறு, கன்வென்ஷன்ஸ் வேறு. கான்செப்ட்ஸ்னால் நம்ம ஊரில் நமக்குன்னு வச்சுக்கிற சில கான்செப்ட்ஸ். கன்வென்ஷன்ஸ்னால் இதான் பேசிக், இதுதான் எல்லா ஊர்லேயே எல்லா பிஸ்னஸ்லேயும் இந்த மாதிரி பேசிக்கான சில தம் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பண்ணுறது தான் வந்து கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் எல்லா பிஸ்னஸுமே ஃபாலோ பண்ணுறது. பட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் நம்ம ஒரு பிஸ்னஸில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு கான்செப்ட், வெளிநாட்டில் அவங்க இன்னொரு மாதிரி கான்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இதுதான் பேசிக்கான கன்வென்ஷன்ஸ்ன்றது கன்வென்ஷன்ஸ். ஓகே. அதில் சில மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறது தான் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பண்ண தேர் ஐடியாஸ், assumptions and conditions based on which a business identity records its financial transactions and organizes its bookkeeping. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்களா, ஸோ தே ஆர் த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இதுதான்
இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் அவங்க வந்து உங்களோட புக் கீப்பிங்கே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ அக்கௌண்டன்சினா அக்கௌண்ட் புக் கீப்பிங். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து 50 வருஷம் 60 வருஷம் வாழுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து 60 வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த 60 வருஷம் அவங்களுக்கான ஒரு க்ரோத் எப்படி இருக்குது, அதுக்கான ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ரெக்கார்ட் கீப்பிங், அந்த ரெக்கார்ட் கீப்பிங் தான் நம்ம அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வருஷம் நீங்கள் வந்து 1950s பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட வருஷத்தோட ஒரு டேர்ன் ஓவர் வந்து ஒரு 1 லட்சம் அப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 கோடி 20 கோடியாக இருக்குன்னா, நீங்கள் அப்போதுலேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போது உங்கள் பிஸ்னஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கு, எந்த ஃபேஸில் உங்கள் பிஸ்னஸ் வந்து பீக்கில் போயிருக்கு, எந்த ஃபேஸில் ஒரு ஸ்லம்ப் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கான ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் மாதிரி தான் வந்து அக்கௌண்டிங் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அ பிஸ்னஸ் இன்டர்பிரேட் அண்ட் இன்டகிரேட் அ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இன்டு அன் அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஸோ எல்லா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸோட ஒரு மெயின் கோலாக இருக்க போகுது. ஓகே, so what is the difference between a concept and a convention? Already சொன்னேன், கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்னு சொல்கிறது. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னா என்ன, தேர் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தட் அ கம்பெனி ஃபாலோஸ். ஓகேங்களா, டு மேனேஜ் அக்கௌண்ட்ஸ், டு ரெக்கார்ட் த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க மொத்தமான ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில பேசிக் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ரூல்ஸ் பேர் தான் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பாடிஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், they legally recognize these concepts and a legal and a regulatory framework complements a function. ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டாங்க அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் எல்லாருமே இந்த சிஸ்டமை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லாருமே ஒத்துக்கிட்டதுனால தான் இவங்க வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரது மூலியமாக தான் இவங்க வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸை இவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்ன, அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்னன்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் தட் அ பிஸ்னஸ் என்டிட்டி ஃபாலோஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ். அகைன் இது வந்து கான்செப்ட் மாதிரி தான். பட் கன்வென்ஷன்ஸ் என்னன்னா தே ஆர் ப்ரொசீஜர்ஸ் தட் கம்பெனிஸ் யூனிவர்சலி ஃபாலோ. இதுதான் எங்கள் பேசிக் கீவேர்ட். ஸோ இவங்க வந்து யூனிவர்சலாக இதே தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கான்செப்ட்ஸ் மே டிஃபர் வித்தின் or without a country, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் வந்து யூனிவர்சலி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, so the purpose of accounting convention is to guide the accountants while they prepare financial statements. So இது நீங்கள் இல்லை கன்வென்ஷன்ஸ் என்னங்க, இப்போ கன்சர்வேட்டிசமாக இருக்கட்டும், டிஸ்க்ளோஷராக இருக்கட்டும், இதெல்லாம் என்னென்னா எல்லா ஊர் அக்கௌண்டன்ட் இதை தான் அவங்க பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா பொய் கணக்கு அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அக்கௌண்டிங் convention. ஓகேங்களா, ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் ஆர் டைனமிக் அண்ட் கேன் சேஞ்ச் when new concepts and principles emerge. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரும்போது அக்கௌண்டிங் கன்வென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாற போகுது. ஸோ கன்வென்ஷனாக அது யூனிவர்சலி ஃபாலோ ஆகிறதுனால அது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கணும், அது அப்படியே அந்த காலத்தில் இருக்க மாதிரி அப்படியே இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து மாறதான் போகுது with over time. ஓகே, that will be changing. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், ஒரு 11 இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குங்க தட் எவ்ரிபடி ஷுட் நோ. ஓகேங்களா, நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கிறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸுங்க. இல்லை நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன, ஸோ பிஸ்னஸ் என்டிட்டினா என்னன்னா இட் இஸ் அ செப்பரேட் என்டிட்டி. ஓகே, இட்ஸ் அன் எக்கனாமிக் என்டிட்டி ஒரு செப்பரேட் என்டிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் ஓனர். ஸோ ஒரு பிஸ்னஸ் வேறு, ஒரு ஓனர் வேறு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டார் பிரியாணி, ஒரு ஸ்டார் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை ஆரம்பிப்பீங்க. கரெக்ட், ஸோ நீங்கள் தான் ஓனராக இருந்தாலுமே நீங்கள் வேறு, அந்த பிஸ்னஸ் வேறு. ஸோ நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேறு, நீங்கள் வேறு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நீங்கள் அந்த பிஸ்னஸ் உடனே மூடிடணும்னு அவசியமே கிடையாது. தட் பிஸ்னஸ் வில் ஸ்டில் பி அலைவ். ஓகேங்களா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் யாருக்கு வேணால் விற்கலாம், ஆர் வேறு யாருக்கா அது கொடுத்துடலாம். ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம். ஸோ ஸ்டார் பிரியாணி வந்து உங்கள் பேரில் இருக்காது, இன்னொருத்தர் பேர் மேலே இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் வந்து அதே இடத்துல இருக்க போது, ஒரு வேறு இடத்துல இருக்க போது, அந்த பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஸ்னஸ் மே நாட் ரெக்கார்ட் இட்ஸ் ஓனர்ஸ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். அவரோட இன்கம், அவரோட அசெட், அவரோட லைபிலிட்டி, அதெல்லாம் பிஸ்னஸ்
எடுத்துக்காது. கரெக்ட். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார் பிராண்ட்னு சொல்லுவீங்க, பட் அதில் வந்து பெருசாக ரெவென்யூ எதுவுமே இருக்காது. பட் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போர்ஷே வச்சுருப்பீங்க, ஒரு அவுடி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட அசெட்ஸ்லாம் அங்கே இருக்கும், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க. பட் உங்களோட உங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் புக்ஸில் எதுவுமே இல்லாத போது இட் மீன்ஸ் தட் உங்களோட பிஸ்னஸில் அது கிடையாது. ஸோ த பிஸ்னஸ் டஸ் நாட் ஓன் யோர் அசெட். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு எதனா இன்கம் வந்துச்சுன்னா which arises from some other source of income, அது வந்து உங்கள் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் உள்ளே வராது. உங்களோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே வராது. தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் பிஸ்னஸ் வேறு, அதோட ஓனர்ஸ் வேறு, அதோட பார்ட்னர்ஸ் வேறு, ஓனர்ஸ் வேறு, இவங்க எல்லாருமே வேறு வேறுன்றது நமக்கு தெரியணும். ஓகே. Next, it aids in tracking a business expenses, income and tax deductions without any ambiguity. ஸோ ஒரு பிஸ்னஸ் எப்படி நடக்க போகுது, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்களோட ரெசிட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட் மூலிமா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. In addition, it safeguards a business owners personal finances and helps build their credit worthiness. ஸோ உங்களோட ஓனரோட நெட் ஒர்த், உங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதுங்க இன்க்ளூட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இவங்களோட அசெட்ஸ் அண்ட் liabilities are protected. இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. ஸோ இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த கேஷ் ஃப்ளோ அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் மோர் அக்யூரேட்லி. ஸோ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிசீவபிள்ஸ் என்ன, உங்களோட பேட் டெட்ஸ் என்ன, உங்களை பற்றி மட்டுமே பண்ணுறது தான் வந்து இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டோட மெயின் கோல். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நம்ம செகண்ட் கான்செப்ட் போகலாம். இதுதான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, men may come and go but the business stays put. ஸோ பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ட்விட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ட்விட்டரில் வந்து ஃபஸ்ட்டு அது ஃபவுண்டர் யாரோ இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அது வேறு யாருக்கோ விற்றுட்டாங்க, திருப்பி இன்னொருத்தர்கிட்ட அது போகலாம். ஸோ அப்படி அது மாறிட்டே இருக்கலாம். பட் ட்விட்டர் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் அது அப்படியே தான் இருக்க போகுது, அது மாற போகிறது கிடையாது. அதோட ஓனர்ஸ் மாறலாம், யார் வேணால் மாறலாம், அதோட மேனேஜ்மெண்ட் மாறலாம், என்டையர் க்ரூ மாறலாம், பட் ஸ்டில் that organization will stay put. அது அப்படியே தான் இருக்க போகுது. So that is called as a going concern concept. So it prescribes that accountants prepare the financial statements on an assumption that business may continue its operations for the foreseeable future. So அந்த business எவ்வளோ நாள் இருக்க போகுது, அது இருக்க தான் போகுது. ஸோ அது ஓனர்ஸ் மாறணும், அது ஃபவுண்டர்ஸ் மாறணும், அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே. Next, under this concept, the definition of foreseeable future இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், is a period of 12 months from the end date of the reporting period. நீங்கள் அடுத்த ஒரு 1 year இன்றைக்கி விட்டுட்டீங்க, அதுக்கு அடுத்த 1 year வரையும் அது போகதான் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்ட்ஸ்னாலே நம்ம இந்த இயர், நெக்ஸ்ட் இயர் அண்ட் ஃபியூச்சர் இயர், ஐ மீன் இந்த ப்ரீவியஸ் இயர், இதை பற்றி தானே நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த அடுத்த வருஷத்துக்கு கூட அது போக போகுது. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம அதுக்கடுத்த இயரோட அக்கௌண்டன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து foreseeable future அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ accountants may no longer apply the concept of concern concept, going concern concept, if a company is unable to pay dividends. அதாவது என்னென்னா, if suppose நீங்கள் நான் வந்து இந்த கம்பெனி என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கோம்ப்பா, இது லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை நடத்த போகிறீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் நடத்தும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டே பே பண்ணல, ஆர் சப்போஸ் உங்களால் கிரெடிட் எதுவுமே ரேஸ் பண்ண முடியல, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நான் வந்து அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் என் பிஸ்னஸ் தான் ஓடிட்டே இருக்க போதே, நான் வந்து அப்புறமா பே பண்ணுறேன், நான் வந்து அப்புறமா இது கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் டாட்ஜ் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இஃப் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து வேலிட் ஆகாது if you are unable to pay your dividends, if you are unable to raise credit from the banks and financial services. உங்களால் ரேஸே பண்ண முடியல. ஏன் உங்களால் ரேஸ் பண்ண முடியல? பிகாஸ் மேபி உங்களுக்கு அவ்வளோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மேலே அவ்வளோ ஒர்த் இல்லை, ஒரு உங்களோட பேங்க் கிட்ட அவ்வளோ க்ரெடிபிலிட்டி இல்லை, ஒரு உங்ககிட்ட அவ்வளோ அசெட்ஸ் இல்லை, ஒரு கொலாட்ரல் இல்லை, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாததுனால உங்களால் கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியலை.
அப்படி உங்களால் ரேஸ் பண்ண முடியலைன்னா யூஆர் நாட் இன் அ குட் பொசிஷன், கரெக்டுங்களா? யூஆர் நாட் இன் அ ஃபினான்ஷியல் ஹெல்த்தி ஸ்டேட்டஸ். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களால் வந்து மற்ற பேர் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே நீங்கள் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அண்ட் நவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் லாஸஸ் அண்ட் நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. ஸோ நீங்கள் நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரு நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு உங்களால் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நான் வந்து இப்படியே தான் போயிட்டே இருக்க போது எங்கிட்ட கேஷ் ஃப்ளோவே இல்லை. நீங்கள் வந்து என்றைக்கு வேணால் உங்கள் கம்பெனி வந்து ஒரு வைண்ட் அப் ஸ்டேஜ் கிட்ட போகலாம், ஒரு டெசல்யூஷன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ உங்களோட அக்கௌண்டண்ட்டோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணி உங்கள் பில்ஸை போஸ்ட் டேட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஓகே, next, facing an adverse financial position நமக்கு தெரியும், unable to pay back crucial debts இதுவும் நமக்கு தெரியும், and facing an unfavorable legal or regulatory action. இந்த மாதிரி 3 கேசஸ்லையுமே வந்து அவங்களால வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம போகிறோம் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா என்ன? திஸ் இஸ் an accounting concept based on assumption and it stipulates that companies record only those transactions that can quantify and measure in the terms of money. அதாவது என்னன்னா உங்களோட பிஸ்னஸில் எனிதிங் அண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு மணி அது மட்டும்தான் அங்கே இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சப்போஸ் இப்போ உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன பர்ச்சேஸ் இருக்குது, என்னென்ன சேல்ஸ் இருக்குது, எனிதிங் விச் இஸ் ஈக்குவேட்டட் டு மணி அதை தான் நீங்கள் அங்கே போட போகிறீங்க. சம்திங் விச் இஸ் நாட் குவான்டிஃபைபிள் அது நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் போட முடியாது. ஓகே, ஸோ உங்களோட அக்கௌண்டன்சி வந்து உங்களோட அக்கௌண்டன்சி புக்ஸில் வந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு மணி மட்டும்தான் இருக்க போகுது. சம்திங் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு மணி அங்கே வராது. இது நமக்கு தெரியணும். Okay, if they cannot assign a monetary value to a transaction, they do not record it in the annual financial statements. அது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, போகலாம். So though these transactions affect a company's financial performance, they may not find a place. நான் சொன்னேன், ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஸ்டில் இஃப் இட் டஸ் நாட் ஹேவ் மானிட்ரி வேல்யூ நம்ம அதை யூட்டிலைஸ் அங்கே கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன நம்ம சொல்கிறோம்? எம்ப்ளாயோட காம்பீட்டன்ஸ் என்ன இருக்குது, ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன இருக்குது. உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் அது அவ்வளோ சேல்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக உங்களோட சேல்ஸ் என்ன இருக்கோ அதை தானே நீங்கள் போட முடியும். உங்கள் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ பட் ஆனால் உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது, பிகாஸ் உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் நிறைய ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் ப்ரைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய ப்ரைஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா உங்களோட சேல்ஸ் வந்து அவ்வளோ போகலை. ஸோ அதனால நீங்கள் வந்து என் சேல்ஸ் வந்து வெறும் 100 ரூபா தான், பட் ஆனால் என் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு உங்களால் எழுத முடியுமா? முடியவே முடியாது. ஸோ எனிதிங் விச் இஸ் ரிலேட்டட் டு மானிட்ரி வேல்யூ மட்டும்தான் உங்களோட புக்ஸில் எழுத முடியும். உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சா எழுத போகிறீங்க, கம்மியாக இருந்துச்சா அங்கே எழுத போகிறீங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அதெல்லாம் நீங்கள் அங்கே எழுத போகிறது கிடையாது. உங்களோட சர்வீஸ் செக்டரில் நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எழுத போகிறீங்க, நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னா எழுத மாட்டீங்க. உங்களோட காம்பீட்டன்ஸ் லெவல் அதெல்லாம் நீங்கள் அங்கே எழுத போகிறது கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட எம்ப்ளாயி காம்பீட்டன்ஸ், உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி, எம்ப்ளாயோட எஃபிஷியன்சி, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டண்ட். கரெக்டுங்களா? உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களோட மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடி மாதம்னா நிறைய பேர் நிறைய பொருள் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் சில மாதத்தில் நிறைய பேர் பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். அந்த டைமில் வந்து உங்கள் சேல்ஸ் வந்து டிப் ஆகலாம், இல்லாட்டி ப்ளஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த வருஷம் அந்த மாதம் உங்களுக்கு சேல்ஸ் இல்லை, அவ்வளோதான் ரீசன், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. பட் ஆக்சுவலி ஏன் சேல்ஸ் இல்லைன்றது தான் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட புக் கீப்பிங்கில் எழுத முடியாது. ஸோ எனிதிங் விச் இஸ் மணி ரிலேட்டட் மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம போகலாம், அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். நான் சொன்னேன் எப்போவுமே அக்கௌண்டிங் பீரியட் நமக்கு எப்போவுமே 1 இயர் இருக்கும். அது எப்படி இருக்க போகுது? 1st of April to 31st of March இருக்க போகுது. கரெக்ட். ஸோ திஸ் பீரியட் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க? இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். எப்போவுமே அதே பீரியட் தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி பேசுறது தான் இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். ஓகே, ஸோ த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் prescribes a time frame within which a business records and reports its financial performance. Okay, for the purview of internal and external stakeholders. ஸோ எந்த பீரியடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த பீரியடுக்காக மட்டுமே நீங்கள் அதை வந்து நோட் பண்ண போகிறீங்க, அதை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ an accounting period of a company may coincide with that particular fiscal year. அந்த ஃபிஸ்கல் இயரோட நீங்கள் இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க. அதான் 1st of April 31st of March. ஓகே,
next concept நம்ம பார்க்கலாம் accrual concept. So accrual concept என்னன்னா accrual is a fundamental concept that guides how a business can record cash or credit transactions. ஓகேங்களா? ஸோ உங்கள் பிஸ்னஸோட கேஷ் or credit transactions எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதுதான் accrual concept நம்ம பார்க்குறோம். ஸோ under this concept a business records a financial transaction in the period it occurs. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு asset purchase பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை அந்த வருஷத்தில் அந்த புக்ஸை தான் எழுதணும். கரெக்ட். இந்த வருஷத்தில் எழுதாமல் இந்த வருஷம் எனக்கு புக்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை, இப்போ என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தில் அதை போட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி அதுக்கான ஸ்பெண்டிங் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த வருஷத்தில் அதை பண்ணிவிட்டு அதுக்கான காசை நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஃப்ராடுலண்ட். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த விஷயத்துல எந்த வருஷத்தில் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பே பண்ணுறீங்க அந்த வருஷத்தில் தான் நீங்கள் அதை நோட் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதான் வந்து accrual concept நம்ம பார்க்குறோம். ஸோ it does not consider whether the business pays or receives cash at the time of transaction or if it pays the cash after a certain period. அது நமக்கு மேட்டர் கிடையாது. நீங்கள் அதை வந்து நீங்கள் டெட்டாஸோ கிரெடிட்டாஸ்னு போட்டு பே பண்ணிவிடுவீங்க. பட் நீங்கள் எந்த வருஷம் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அதை நீங்கள் எழுதணும். கேஷ் சேல்னா கேஷ் சேல், கேஷ் வரலன்னா அது கிரெடிட் சேல்னு போட போகிறீங்க. கேஷ் பர்ச்சேஸ்னால் கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் வரலன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ்னு போட போகிறீங்க. பட் அதை நீங்கள் போடாமல் நீங்கள் விட்டுட்டு அடுத்த வருஷம் பண்ணிங்கன்னா அது பேர் தான் மேனிப்புலேஷன். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. For example, a company records a credit purchase at the time of purchase rather than when it pays back to the seller. So நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை பண்ணணுமே தவிர நான் அடுத்த வருஷம் தான் எப்படியும் நான் அவருக்கு பே பண்ணுவேன், நான் அப்போ அந்த நோட்ஸில் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. எப்போ அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ நீங்கள் அப்போவே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து accrual concept வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ this helps record and report income and expenses, liabilities and receivables accurately. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, என்ன இன்கம் இருக்குது, அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ ஆக்சுவலி கேஷாக கன்வெர்ட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ ரிசீவபிள்ஸாக வரணும், இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து எக்ஸாக்டான accrual கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்டன்சியில் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட்டாக இல்லை டெலிபரேட்டாவோ இல்லை வந்து அன்இன்டென்ஷனலாக பண்ணுறது அது வந்து தப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஆல் மாடர்ன் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ த accrual கான்செப்ட் in recording financial transactions. Okay. Next நம்ம பார்க்கலாம் revenue realization concept. So revenue realization concept என்ன? Under this concept a seller records the potential revenue of a transaction regardless of whether they have received or not received the payments. நான் ஆல்ரெடி சொன்னேன் கேஷ் சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸ்னு போட போகிறீங்க, கேஷ் வரலன்னா அதை வந்து கிரெடிட் சேல்ஸ்னு போட போகிறீங்க, டெட்டாஸ்னு உங்கள் புக்ஸில் நீங்கள் போட போகிறீங்க. இன்றைக்கி வரலன்னா கூட அந்த டெட்டாஸ் உங்களுக்கு என்றைக்கா வரதான் போகிறாங்க. ஓகே. ஸோ அவங்க என்றைக்கே வரும்போது அந்த ரெவென்யூ வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகிடும். அது வராத வரைக்கும் அது உங்கள் அசெட்டில் இருக்க போது, அது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரெவென்யூவாக உள்ளே வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஓனர்ஷிப் ஆஃப் அ ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் அ பையர் to a seller during a sale. கரெக்டா? A seller recognizes the transaction by creating a receivable against the buyer's name in the ledger. ஸோ என்ன சொல்கிறான், கேஷ் சேல் பண்ணிட்டேன் ஆர் கிரெடிட் சேல் நான் பண்ணிட்டேன், சேலுன்றது பண்ணிட்டேன், உடனே கேஷ் வந்துச்சுன்னா அதை கேஷில் தூக்கி நீங்கள் போட போகிறீங்க. அதுவே வரல அப்படின்னா கிரெடிட்டாஸ் சேலில் நீங்கள் போட போகிறீங்க. அந்த டெட்டாஸ்ன்ற பேரில் இவரோட பேரை போட்டு என்ன அமௌண்ட்டோ அதை வந்து டெட்டாஸ்ன்ற பேரில் நீங்கள் அங்கே போட போகிறீங்க. ஸோ an accountant creates another entry when they receive the due amount in that particular date. ஸோ என்றைக்கு அந்த பணம் வரப்போதோ அதை டெட்டாஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கேஷ் சேல்ஸுன்றதை நீங்கள் மாற்றிட போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். Okay, so நம்ம next பார்க்கலாம் full disclosure concept. So the full disclosure concept என்னன்னா it requires a business entity to furnish the necessary information for the benefit of those who read the financial statements and reports for investment, taxation, audit purposes. அதாவது என்னன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணுறீங்க அதை கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட்னா என்னென்னா நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் கேஷு, கிரெடிட் சேல், டெட்டாஸு, பேட் டெட்ஸு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் அசெட், உங்களோட லைபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க, எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் உங்களோட அக்கௌண்டன்சி வந்து க்ரெடிபிளாக இருக்க போகுது, வித் ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா? இல்லாட்டி யாராக எதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அது ரொம்ப வந்து தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்க்ளோஷர் இருக்கணும். அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ டாக்ஸேஷனுக்கோ இதை ஸ்க்ரூட்டனைசேஷனுக்கோ வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் கான்செப்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் important financial information to investors, to creditors, அப்புறம் உங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கிளையன்ட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் டிஸ்க்ளோஷர் பாலிசிஸ் கவர் ரெவென்யூ ரெக்கக்னிஷன். ஸோ நீங்கள் என்னென்னலாம் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட சொந்த கதைலாம் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, உங்களோட ரெவென்யூ என்ன வந்திருக்கு, உங்களோட ரெவென்யூ எப்போ ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, உங்களோட பழைய ரெவென்யூ எதாவது ரியலைஸ் ஆகிருக்குன்னா அது நீங்கள் எழுத போகிறீங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன், இன்வென்ட்ரி, டாக்ஸஸ், ஏர்னிங்ஸ், ஸ்டாக் வேல்யூ, லீசஸ், அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாரும் பற்றியும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட் டவுன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட டிஸ்க்ளோஷர் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம், டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா என்னென்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் டூ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். கரெக்டுங்களா? இப்போ கிரெடிட், டெபிட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டியூவல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் தென் ரெக்கார்ட்ஸ் போத் த aspects to enable accurate accounting. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட், இங்கேருந்து பணம் போயிருக்கு, அது வந்து பொருளாக வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து கேஷாக போயிருக்கு, அது உங்களுக்கு பர்ச்சேஸஸாக வந்திருக்கு. உங்கள் ஸ்டாக் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு, அது வந்து உங்களுக்கு சேல்ஸாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்பென்சஸாக பே பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட லைபிலிட்டிஸ்லேருந்து குறைஞ்சிருக்கலாம், உங்கள் கேஷ் உங்களோட அசெட்ஸ்லேருந்து அது குறைஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரி என்ட்ரி ஹேஸ் டியூவல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் தென் ரெக்கார்ட்ஸ் போத் த ஆஸ்பெக்ட்ஸ் டு எனேபிள் accurate accounting. So every financial transaction has a credit or a debit or a giver or a receiver aspect. இது நமக்கு தெரியணும். ஓகே, next, if an accounting process does not represent both, it may lead to faults in the final accounting record. So இது நமக்கு தெரியணும். So the dual aspect concept is the foundation of double entry system of bookkeeping, which is now a standard method of auditing and taxation. இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட டபுள் என்ட்ரி. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, உங்களோட பர்ச்சேசஸ் என்ன. ஸோ பர்ச்சேசஸ்னால் கேஷாக, கிரெடிட்டா. ஸோ அதை வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்ஸாக வாங்குறீங்கன்னா அது கேஷாக வெளியே போயிருக்கா. ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் உங்களோட கான்செப்ட். இதான் வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம், நைன்த் கான்செப்ட், மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஸோ மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்னா என்ன? ஸோ திஸ் கான்செப்ட் ப்ரிஸ்கிரைப்ஸ் கைட்லைன்ஸ் டு ஐடென்டிஃபை if a piece of financial information is material or not, or whether it can influence a person reading a company's financial statements. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, மணி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், எதெல்லாம் which related in terms of மணியோ அதை மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட், anything which is of material importance to the reader of that statement, அதை மட்டும் தான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அப்படியே நம்ம சொல்கிறோம். ஸோ based on this concept, an accountant or a business may remove the negligible transactions that may not have a bearing on final accounts. ஸோ சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம எழுத போகிறதே கிடையாது. சம்திங் விச் இஸ் ஆஃப் ரியல் சாலிட் இம்பார்ட்டன்ஸ் டு த பிஸ்னஸ், அது மட்டும் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். கரெக்ட்? சப்போஸ் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, திடீர்னு வந்து ஏதோ வந்து மழை வந்துச்சு, அது வந்து உங்களுக்கு சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சு, அதெல்லாம் நம்ம இங்கே எழுத போகிறோமா? கிடையாது. அது உங்கள் சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சு, அதனால உங்களுக்கு வந்து எதாவது லாஸ் ஆச்சு, அதனால் உங்களுக்கு மெட்டீரியலாக எதாவது இம்பேக்ட் ஆச்சுன்னா அதை மட்டும் தான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான பேக்ரவுண்ட் அதெல்லாம் நம்ம இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வெரிஃபையபிள் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனி டிரான்சாக்ஷன் யூ மேக், அதுக்கான பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் நமக்கு இருக்கணும். வவுச்சர்ஸ் நம்ம சிஏலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் இதுவே வந்து அவங்க பெரும் வேலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, வவுச்சிங். ஸோ வந்து எனி டிரான்சாக்ஷன், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு வருஷத்தில் அவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அவங்க ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் இயர் அந்த வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ் ஆனால் கூட அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் பிஸ்னஸ் வந்து வவுச்சர்ஸ்லாம் வந்து அவங்களோட மெயின் அசெட் மாதிரி அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஓகே,
So under this concept, a business can record only those transactions that they can furnish a documentary proof of. நான் வந்து இவ்வளோ அசெட்ஸ் வாங்கியிருக்கேன், நான் வந்து இவ்வளோ ஒரு இத்தனை 10,000 கம்ப்யூட்டர் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பில் எங்க பில் இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வேறு எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்று அந்த அசெட்டை காட்டுங்க. அசெட் காமிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான பில் காட்டணும் இல்லைங்களா. நீங்கள் அந்த அசெட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு எங்கேருந்தா ஃப்ரீயாக கூட சோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எனிதிங் which has a documentary proof அதை மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. without proper and valid documentary proof a transaction can be biased or it can be undependable and it can increase the scope of financial irregularities. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அண்ட் லாஸ்ட் கான்செப்ட் நமக்கு தெரியணும், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். ஸோ நான் இதில் என்ன சொன்னேன், எனி அசெட் ஆர் எனி ப்ராடக்ட் யூ பை அதோட பர்ச்சேஸ் வேல்யூவில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. கரெக்ட். அதுதான் உங்களோட புக்ஸில் நீங்கள் த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அந்த வருஷத்தோட வேல்யூ என்னென்னலாம் நீங்கள் மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் நீங்கள் எழுத மாட்டீங்க. ஸோ the historical concept states that a business may record its assets and liabilities at their historical cost and not in their current market or sales cost. Okay, ஸோ இப்படினா தான் உங்களுக்கான ஒரு consistent reliable information எப்பவுமே கிடைக்கும். and including the current value of an entity அது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த 11 important concepts. ஸோ மிச்ச கன்வென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.